ஐநெறி அம்மையப்பர் அருளும் வாழ்க்கை நெறி. வாழ்க்கைக்கு உரிய 5 நெறிகள் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களோடு ஓர் உரையாடல். உடன் உரையாடுபவர் முனைவர் கோபு. அனைவருக்கும் வணக்கம். ஆசான் அவர்கள் புதிதாக இயற்றியுள்ள ஐநெறி என்ற நூல் விரைவில் வெளிவர இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த நூலை பற்றி, அந்த நூலில் உள்ள உள்ளடக்க கருத்துக்கள் பொதுமக்களுக்கு எவ்வாறு தேவைப்படுகிறது என்பதை பற்றியும், அந்த நூலில் உள்ள கருத்துக்களின் ஆழம் பற்றியும் ஆசான் அவர்கள் அவர்களின் மாணாக்கர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று ஆசான இடத்திலே வாழ்க்கைக்கான நெறி என்ற தொடர்பில் அந்த ஐநெறி நூலில் உள்ள உள்ளடக்க கருத்துக்களை உரையாடுகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் கோபு. அண்ணா, இப்ப நெறி அப்படின்னு சொல்றோம், வாழ்க்கைக்கான நெறின்னு சொல்றோம். இப்ப எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இடத்துல ஒன்றும் பெரிதா சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஏற்கனவே நான் நெறியோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, எது நெறி அப்படின்னு முழுசா தெளிவு இல்லாம இருக்கிறவங்க, விதிகள் எல்லாம் நெறிகளா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, சமய கருத்துக்கள் தான் நெறிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கவங்க, அதுல இல்லைன்னா பொது சமூகம் இல்லை இப்ப இருக்கிற சூழல்ல இருக்கிற மருத்துவர்கள் இல்ல அரசுகள் இல்ல பணியாற்றும் நிறுவனங்கள் சொல்ற நிபந்தனைகள், அதுதான் நெறி, அதுபடிதான் நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கிறவங்க, இல்ல குடும்ப கட்டமைப்புல ஒரு ஒழுக்க கொள்கை வச்சிருப்பாங்க, இப்படிதான் சாப்பிடணும், இவரை தான் திருமணம் பண்ணிக்கணும், இப்படி பொது சமூகம் வச்சிருக்கிற நெறி, நான் ஏற்கனவே நெறியோடு தான் இருக்கிறேன், ஒரு கொள்கையோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, அவங்களே அதுல ஒரு புரட்சியில இருக்கிறாங்கிறவங்களுக்கு நாம் முன்வைக்கிற நெறி கருத்துக்கள் என்னன்னா, இந்த நெறிங்கிற சொல்ல முதல்ல கொஞ்சம் விளக்கிறீங்களா? நெறி என்பது ஒரு ஒரு கரைதான். கரைகளை வகுத்தல், அந்த கரைகளுக்கு உட்படுத்துதல், அதுதான் நெறி. நெறித்தல்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நெறித்தல் என்பது நெறியிலிருந்து வளர்ற சொல் தான். எங்கும் அந்த கரையை கடந்து செல்லாதே அல்லது இந்த கோடு தாண்டி செல்லாதே என்று நெறிக்கு உட்படுத்துதல் தான் நம்ம நெறி என்று சொல்றோம் தமிழில். அதனாலதான் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒன்றனுக்குள் இழுத்து வருதல் தான் நெறி. இப்போ ஒழுங்கு என்ற சொல் அப்படி இல்லை, அது ஒரு ஒழுகுதல், அது ஒரு அழுத்தமில்லாதது. ஒழுங்கு அது மிக தளர்வானது, பறந்து விரிந்தது ஒழுங்கு. அதற்கு வரம்பு உண்டு, ஆனா அது மிக மிக தளர்வானது, பறந்து விரிந்தது. அந்த ஒழுங்குக்குள்ள பல நெறிகள் இருக்கும். இப்போ நம்ம இது எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, புவிச்சூழலில் உள்ள வளிமண்டலம் மழை என்று ஆகிறது. இதுதான் ஒழுங்கு. இதுல எந்த திருத்தமும் நம்ம செய்ய முடியாது. வளிமண்டலத்தில் உள்ள வளி அல்லது காற்றுதான் மழை என்று மாற்றமடைகிறது. இது மிக பறந்து விரிந்த தளர்வான ஓர் ஒழுங்கு. இதுல நெறி என்பது என்னன்னா, இந்த வளிமண்டல காற்று நிலத்தோடு எவ்வகையில் தொடர்பு பட்டு எந்த அளவுக்கு மழையாக மாற்றமடையும் என்பது நெறி. கடலில் அது எவ்வாறு மழையாகும், கரையில் எவ்வாறு மழையாகும், உயர்ந்த மலை சிகரங்களில் அதே காற்று எப்படி மேக திரட்சியாக நிலை பெறும், அங்கு எப்பொழுதெல்லாம் அது சாரலாகும், தூறலாகும், கொட்டும் மழையாகும் என்பதுல எவ்வளோ வேறுபாடுகள், தனித்தன்மைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நெறி இருக்கு. மேக திரட்சி ஒரு நெறி,
அது கருமை வண்ணத்துக்கு மாறுதல் நெறி. அந்த கருமை வண்ணம் அப்படியே கலைந்தும் போகலாம். அது மழையாகவும் ஆகலாம். அது தூறல் மழையாகலாம், இடி மின்னல் கொண்ட கொட்டு மழையாகவும் ஆகலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நெறிகள் இருக்கு. இந்த நெறிதான் நிலத்திற்கேற்ப உயிரினங்களின் தேவைக்கேற்ப மழையை பொழிய வைக்கிறது. இதுல வரம்பு வேணும். அப்படி வரம்பு இல்லை, நெறி பிறழ்ந்து விட்டால் என்ன ஆகும்னா, இப்ப மறுபடியும் வருவோம். வளிமண்டல காற்றுதான் மழையாகிறது. இந்த ஒழுங்கு மாறவே மாறாது. அது ஒழுங்கு. ஆனா நெறி பிறழ்ச்சி அடைந்து விட்டால் என்ன நிகழும்னா, கார்காலத்திற்கு என்று இருக்கும் நெறி பிறழ்ச்சி அடைந்தால் அந்த கார்காலத்துல அது மழை என்று மாற்றம் அடையாது. கோடை காலத்தில் மிதமான மழை இருக்க வேண்டும் என்பதுதான் நெறி, அல்லது குறைந்த மழை என்பது நெறி. ஆனா கோடையில் நெறி பிறழ்ச்சி அடைந்து விட்டால் கொட்டி தீர்க்கும். அப்ப கோடை என்ற இயற்கையின் ஒழுங்கு சிதைஞ்சு போகும். கோடையில் வளர வேண்டிய தாவரங்கள் சிதைஞ்சு போகும். கோடையில் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களுடைய எண்ணிக்கை குறையும். உயிரின வகைகள்ல மாற்றம் அடையும். மனித உடல் நடுங்கும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் வரும். வழிதான் மழையாகிறது என்ற ஒழுங்கு சூழலுக்கும் பொழுதுக்கும் ஏற்ப நெறிப்பட்டால்தான் இங்க வாழ முடியும். இதுதான் ஒழுங்குக்கும் நெறிக்குமான அடிப்படையான வேறுபாடு. அதனாலதான் நம்ம இது கரைகளை கட்டுதல், கரைகளை வகுத்தல், கரைகளுக்கு உட்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். இது இப்படிதான் நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒழுங்குகள் இருக்கு. அவை மிக 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 தளர்வானவை, பறந்து விரிந்தவை, நெகிழும் தன்மை கொண்டவை. அவற்றுக்கும் வரம்பு உண்டு. ஆனால் பல பல பிறவிகள் எடுத்தாலுமே அந்த வாழ்க்கை ஒழுங்குகளுக்கு உள்ள எவ்வளவு இருக்கின்றனவோ அவ்வளவையும் பெற்று துய்த்து இன்பம் அடைவதற்கு கூட வாய்ப்பு இல்லை. அவ்வளவு ஒழுங்குகள் இருக்கு. எல்லா ஒழுங்குகளையும் இன்பமா வாழ்றதுக்கு தான். யாரையும் துன்புறுத்துக்கிறதுக்குன்னு இறைவன் எந்த ஒழுங்கையும் படைக்கல. அப்படி இருந்தா அது ஒழுங்கே இல்லை. ஆனா அந்த வாழ்க்கையோட ஒழுங்குகள்ல சூழலுக்கேற்ற மனிதர்களுடைய கட்டமைவு, கூட்டமைவுக்கு ஏற்ற நெறிமுறைகள் வேணும். அப்போ ஒழுங்குகளுக்கு உட்பட்டு வாழணுன்றது அடிப்படை. ஆனா அந்த ஒழுங்குகளுக்கான தனித்தன்மைகளை பேண வேண்டும் என்றால் நெறிமுறை வேணும். இப்ப நம்ம ஐநெறின்றதுல என்ன சொல்றோம்னா, அந்த வாழ்க்கையுடைய ஒழுங்குகளை எப்படி நெறிக்குள் கொண்டு வரும், நெறிக்குள் புரிந்து கொள்வது என்பதுதான் நம்ம ஐநெறி என்று நம்ம 5 நெறிமுறைகள் சொல்றோம். ஐயன் அம்மை ஆகிய எம் அம்மையப்பர் அருளிய நெறி என்றும் அதற்கு பொருள் உண்டு. 5 நெறி என்னும் பொருள் உண்டு. ஐ என்பது தலைவன், தலைவி இருவருக்குமான பொது சொல், தலைமைக்குரிய சொல். அப்படி இறைவன் வழங்கிய அல்லது அம்மையப்பர் வழங்கிய நெறி வாழ்க்கை நெறின்னு சொல்றோம். இப்படிதான் நம்ம இந்த நெறி என்ற கருத்தை புரிஞ்சுக்கணும். சரிங்கண்ணா. இப்ப நான் முன்னமே கேட்டதுதான், நான் நெறியோடு தானே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நெறி பிறழ்ச்சி அடையும் போது, இல்ல நீங்க வச்சிருக்கிறது வெறுமனே விதி, அது சூழல்ல உள்ள விதி, அதுல இல்ல நீங்க செய்யறதுல அறம் இல்ல, அது நெறி பிறழுது அப்படிங்கிறத அவங்க இயல்பு உறுத்தலையா? அது ஒரு இயல்பு நெறி பிறழும் போது ஒரு பதட்டம் வர்றது இல்லையா? அவங்களுக்கு ஏன் அந்த வழிகாட்டல் கிடைக்கல? ஏன் அந்த இடத்துல பிறழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறத எப்படி அவங்க உணர்ந்துக்கிறது? எப்படி அவங்களுக்கு இப்ப நம்ம வழிகாட்டல் கொடுக்கறதுன்னா? அது விதிகள் நீங்க சொன்னதுல உள்ள அந்த சொல்லுக்கு வருவோம் நம்ம. இப்ப விதி என்பது என்னன்னா, இப்ப நம்ம மீண்டும் அந்த மழைக்கு வருவோம். வளிமண்டல காற்று தான் மழையாகிறது, ஒழுங்கு. அது எங்கு, எவ்வாறு, எந்த அளவில், எத்தன்மையில் மழையாக வேண்டும், எப்பொழுதில் மழையாக வேண்டும் என்பது நெறி. விதி என்பது என்னன்னா,
மழையுடைய உட்கூறுகள் என்ன, எந்த வேதிப்பொருளும் சேர்ந்தா நீர் என்று மாற்றம் அடைகிறது அப்படி என்று தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த மழைக்கான சூழலை தூண்டி மழையை வர செய்தல் அல்லது மழை வர வேண்டாம் என்பதற்கான முன்னெடுப்புகளிலும் ஈடுபடுதல், அல்லது மழை வந்தாலும் மழையினால் இயற்கையாக எவையெல்லாம் சூழலில் மாற்றம் அடையுமோ அந்த மாற்றங்களை எல்லாம் அழித்தல். ஏன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா மனிதர்கள், ஒரு அறிவு கிடைச்சிருச்சுன்னா அதுல என்ன இருக்கோ அதெல்லாம் விதிகளாக எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு கடலோர பகுதி, நெய்தல் நிலம், நம்ம கடலோர பகுதிகளில் மழை பொழிவு தமிழகத்தை பொறுத்தவரை மிக கூடுதலாகத்தான் இருக்கும். இது என்னது? இது ஒழுங்குக்கு உட்பட்ட நெறி. அப்ப நம்ம கடலோர பகுதிகளில் அவ்வளவு மழைப்பொழிவு இருக்கும் என்பதனை அறிந்து கொண்டு அந்த பகுதிகளுடைய நில அமைப்பை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று கடைபிடித்தா அது நெறி. மாறாக எனக்கு சில விதிமுறை அறிவு இருக்கு, அதை வைத்து நான் சில விதிமுறைகளை எல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டேன். மழை வரட்டும், என்னால மழையை நிறுத்த முடியாது, ஆனா வந்தா அது இயல்பாக எங்கெல்லாம் தேங்க வேண்டுமோ அங்கெல்லாம் தேங்க விடாமல் செய்வேன். அவற்றை நான் புதிய கால்வாய்கள் வெட்டி மீண்டும் கடலுக்கு கொண்டு செல்வேன் என்று இறங்குறாங்க இல்லையா? இதெல்லாம் விதி. இப்ப இதுல வெற்றி அடைவாங்க. விதியுடைய சிறப்பு என்னன்னா அது வெற்றிகளை வாரி வழங்கும். அதுதான் விதியுடைய. விதின்றது என்ன? ஒரு விதித்தல்னு நம்ம சொல்றோம் இல்லையா? விதித்தாச்சு, அவ்வளவுதான். இதை நீ செய்யணும்னா செய்யணும், அது செய்யும் அது அந்த விதி. ஏன்னா காரண காரியங்கள் அடிப்படையிலானது அது. இதுவும் சேர்ந்தா அதுங்க, ஆமா அதுதான். அதுவும் இதுவும் சேர்ந்தா இது, ஆமா இதுதான். அதுல ஒன்றும் பெருசா திருத்தங்கள்லாம் செய்ய வேண்டி இருக்காது. அப்ப வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். ஒரு நிலைக்கு பிறகு என்ன ஆயிடும்னா, மழை பொழிவு நெறிக்கு உட்பட்டு இருந்தாலும் அந்த நிலம் நெறி பிறழ்ச்சி அடைஞ்சிடும். மழை பொழிவு அதை நிறுத்த முடியாது, அதுலயும் சீர்கேடு நெறி பிறழ்ச்சி அடையும். அதை விட்டுருவோம். நம்ம இயல்பாகவே மழை பொழியுது, கடலோர பகுதிக்கு ஏற்ப மழை பொழியுது என்று வைத்துக் கொண்டாலும் நிலம் இருக்கு இல்லையா? நிலத்துக்காக தானே அந்த நெறி. நெறி என்பது என்ன? எந்த நிலத்தில் எந்த பொழுதில் எவ்வளவு மழை, எந்த தன்மையினால மழை, இதெல்லாம் நெறிமுறைகள். இதெல்லாம் இறைவன் வகுத்தது. இதெல்லாம் யார் இங்க உருவாக்கல உட்கார்ந்து. அப்ப அந்த நிலப்பகுதியை சிதைக்கும் போது, விதிகளால் திருத்தி அமைக்கும் போது நிலம் சிதைஞ்சு போயிடும், சீரழிஞ்சிடும். அதுல இருக்கக்கூடிய உயிரின கூட்டம் குறையும். அப்ப மனித குடியேற்றம் அதிகமாயிடுச்சா, அந்த மனிதர்களுக்கு நோய் பெருக்கம் வரும், மன உளைச்சல் வரும், தூய்மையான வாழ்க்கை இருக்காது, உணவு இருக்காது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க விதிகளை வைத்து நிறைய கட்டமைப்புகளை உருவாக்குறீங்க, அதுல வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க. தண்ணி தேங்குதுன்றது ஒரு சிக்கல், தேங்காததும் செஞ்சிடுறீங்க. இப்போ நீங்க எதோட போராடுறீங்கன்னா, மழை என்ற இயற்கையின் கொடையை எப்படி வெளியேற்றுவதுன்றதுல போராடுறீங்க. மொத்த கவனம் எங்க இருக்கு பாருங்களேன். இந்த நெறி பிறழ்ச்சி அடைந்தவர்கள் எல்லாரையுமே நீங்க பாருங்க, அவர்கள் தப்பித்தலுக்காக தான் போராடுவாங்க. வாழ்றதுக்கு போராட்டமே இருக்காது. ஏன்னா வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. இதுல இருந்து தப்புவது எப்படி? இப்போ பெருமழை கொட்டுகிறதா, இதுல இருந்து எப்படி தப்புது? அப்போ வாகனங்களை எங்க போய் நிறுத்துறது? பாலத்து மேல நிறுத்திடலாம், தப்பிக்கிறது. 2வது மாடி வரைக்கும் நீர் வந்துருச்சு, அப்ப முதல் மாடி வரைக்கும் தூண் மட்டுமே எழுப்பிடுவோம், அதுக்கு மேல வைப்போம், அதுக்கு வாடகையை குறைப்போம், 16வது மாடிக்கு அதிக வாடகை. இது எல்லாமே நம்ம இப்ப இன்னும் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு கழிச்சு வர்ற குழந்தைங்க இதெல்லாம் கதை போல கேட்க போகுதுங்க. இப்படி இல்லாம இருந்தாங்க முட்டாள்தனமான்னு. ஆனா இதுதான் இன்னைக்கு இன்றைய நிலைமை. அதுதான். தண்ணி தேங்குது அப்படின்னா கட்டடத்தை உயர்த்து, 15வது மாடியில போய் இருந்துக்க, அதோடைய விலை அதிகம், வாடகை அதிகம் அப்படின்னு. இப்போ நீங்க நெறி என்னன்னே புரிஞ்சுக்காம, அதற்கு உட்பட வேண்டும் என்ற விருப்பமே இல்லாம சில விதிமுறைகளை வகுக்கிறீங்க. அந்த விதிமுறைகள்ல வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்கள் படுதோல்வியும் படுவீழ்ச்சியும் அடைகிறீர்கள். வாழ்க்கையில இது படுதோல்வி, இது பெரிய வீழ்ச்சி. இது நீங்க மேலும் மேலும் சிக்கல் அதிகப்படுத்துறீங்க, மேலும் மேலும் உயர்ந்த கட்டடங்களை எழுப்புறீங்க, மேலும் தரைக்கு மேல போறீங்க. நீங்க வாகனங்களை எல்லாம் ஒரு 20 அடிக்கு மேல பயணிக்க வைக்கிறீங்க. இது எல்லாமே என்ன? மழைக்கு தானே.
வேற ஏதாவது நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை நான் சொல்ல விரும்பல. இவ்வளவு உயரத்துக்கு போறீங்க, இதுல மழையிலிருந்து தப்புறீங்க, சரி, வேற நிகழ்ந்தா? இது மட்டும் நிகழ்வுன்னு எதை வச்சு நினைக்கிறீங்க? அப்போ விதிமுறைகள், இந்த விதிகள் என்ன பண்ணுதுன்னா வெற்றிகளை கொடுத்துட்டே இருக்கு. எதுல வெற்றின்னா இவங்களுடைய ஒரு நோக்கத்துல வெற்றி. அந்த ஒரு நோக்கம் என்னன்னா தப்பித்தல், வாழ்தல் அல்ல, தப்பித்தல். நீங்க தப்பி செல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையை நீங்களே முளைக்க முளைக்க காலால் நசுக்குகிறீர்கள்னு ஒரு விதை முளைச்சிட்டே இருக்கு, மீண்டும் 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 முளைக்குது. ஆனா நீங்க அதை காலால நசுக்கி நசுக்கி அதை அழிச்சிட்டே இருக்கிறீங்க, தப்பிச்சு போடுறது. இதுதான் தப்பித்தல் என்ற கருத்துடைய அடிப்படையே. அதுக்கு பல விதிமுறைகள், இதை செஞ்சா தப்பலாம், அதை செஞ்சா தப்பலாம். ஒரே ஒரு நொடி நின்று என்ன செஞ்சோம், இது என்ன நிலைமை, இது ஏன் நிகழ்ந்தது, நம்ம எப்படி நெறியிலிருந்து பிறந்து வந்தோம் என்று சிந்தித்தா தப்பிக்கிற எண்ணமே வராது. சரி, இப்ப நம்ம நெறி போடுவோம், நீ தப்பெல்லாம் வேண்டாம், நெறி போடுவோம். அது என்னப்பா நெறி என்ற கேள்வி வரும். அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தான் இந்த நூல். நன்றி. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது இல்லைன்னா, இப்ப வந்து எப்படி ஒரு அறிவு நிலைகள்ல குறைவா இருக்கிற நுண்ணுடலிகள்ல தொடங்கி செவி கொண்ட அவங்க அந்த விலங்குகள்லாம் நுண்ணுடலிகள்லாம் அதோட அதற்கு விதிக்கப்பட்ட ஒழுங்குகள்ல நெறிகள்ல இருக்கும்போது, அறிவு நிலைகள்ல கூடுதலா இருக்கிற மனிதர்கள், மனம் கொண்ட மனிதர்கள், சிந்தனையில் மேம்பாடு கொண்ட மனிதர்கள் மட்டும் எப்படி பிறழ்ந்து போறாங்க? இதற்கான அடிப்படை என்னென்ன? அந்த இடத்துல எங்க நம்ம பிறழ்ந்து போறோம்? அதற்கான அ அடிப்படை என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீண்ட காலமாக கேட்கப்படும் கேள்வி. இறைவனை மறுப்பவர்கள் வைத்திருக்கும் அடிப்படையான வாதம் இது. ஆனா இந்த கேள்விக்கு நம்ம உரிய விளக்கம் சொல்லணும். அது எனக்கு விருப்பமானதும் கூட. நீங்கள் கேட்பது உங்களோட கேள்வி இல்லைன்னு எனக்கு தெரியும். மக்கள் இப்படி ஒரு பகுதியினர் இப்படி கேட்குறாங்க. அதாவது நான் ரொம்ப எளிமையா இத இத தொடங்குறேன். மனிதர்கள் இப்படி தாறுமாறாக இருக்கிறார்கள், நெறிகட்டு விட்டார்கள் எனும்போது இறைவன் என்று ஒருவன் இல்லை என்று ஆகிறது. இதுதான் அந்த வாதம். இறைவன் இருந்தா ஏன் இப்படி ஆக்குறான்? இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த புவி நீங்கள் நம்பும் அறிவியல் படி ஏறத்தாழ 450 கோடி ஆண்டுகளா இருக்கு. இதில் மனிதர் என்ற ஒரு உயிரினம் நீங்கள் நம்பும் அறிவியல் படி 200,000 ஆண்டுகளா இருக்கு. இதுல எல்லாத்திலயுமே நம்ம கொள்கை வேற. திருக்குழந்தை நூல் வரும் பொழுது அது இது எல்லாத்திலுமே அடிப்படைகளே வேறு என்று புரிய வரும். இப்ப நம்ம அவர்களுடைய நம்பிக்கைக்கே வர்றோம். ஏறத்தாழ 200,000 ஆண்டுகளாக மனித குலம் இருக்கு. புவியுடைய காலம் என்பது ஏறத்தாழ உயிரின காலம் என்பது 480 கோடி. அதுல ஒரு 300 கோடி ஆண்டுகளாக உயிரினங்கள் கூடுதலா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் என்ன கேக்குறேன், வெறும் 200,000 ஆண்டுகளாக இருக்க ஒரு உயிரினம் இன்னைக்கு சிதைந்து போயிருக்கிறது. இந்த சிதைவும் வெறும் 200 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கு. தொழிற்புரட்சி வந்த பிறகுதான் புவி சூழல் கெடுது. வெறும் 200 ஆண்டு. இந்த 200 ஆண்டுகள்ல தான் இவ்வளவு நெறி புரட்சிகள் இருந்திருக்கு. இதுக்கு முன்பு இருந்ததெல்லாம் தனி மனித பகை, போர் சூழல், சமய சண்டைகள் இதெல்லாம் இருந்துச்சு. அத கணக்குல எடுத்துட்டா கூட 2000 ஆண்டு, வெறும் 2000 ஆண்டு சமயங்கள் வளர்ச்சி அடைந்தது, பூசல் செய்தது எல்லாமே. அதுவும் நம்ம இந்திய நிலப்பரப்புலையோ தமிழகத்திலேயோ அதெல்லாம் மிக குறைவு. மற்ற இடத்தெல்லாம் ஒப்பிடும்போது வச்சுப்போம், அவங்களையும் சேர்த்து, அவங்க மனிதர்கள் தான், எல்லாரையும் சேர்த்து 2000 ஆண்டுகளா. சரி, இன்னும் கூடுதலா நிறைய போர் செய்து மனிதர்கள் ஒருவரை அழித்து கொண்டார்களே, அதெல்லாம் ஏன்?
அது இன்னொரு ஒரு 5000 ஆண்டு வச்சுக்கோங்க. ஒரு 5000 ஆண்டுகள் தான் மனித இனம் இந்த பொதுவா இது எல்லாமே அவர்களோட கருத்து, நம்ம கருத்து வேற. நாகரிகம் அடைந்து, நாகரிகத்தில் வளர்ச்சி அடைந்து, சமயங்கள் எல்லாம், கடவுள் எல்லாம் உருவாக்கி, சண்டை போட்டு பூசல் செய்தது, இதெல்லாம் வந்து வெறும் 5000 ஆண்டு. இதே 5000 ஆண்டு காலத்துல ஆடு ஆடா இருக்கு, மாடு மாடா இருக்கு, நாய் நாயா தான் இருக்கு, நரி நரியா இருக்கு, யானை யானையா இருக்கு. ஏதாவது ஒழுங்கு மீறினுச்சா? ஏதாவது நெறி பிறந்ததா? சரி, இன்னைக்கு எருமை எருமையா தானே இருக்கு. நீ தலையிடுற வரைக்கும் எருமை எருமையா இருக்கு, பன்றி பன்றியா தான் இருக்கு. நீ கை வைக்கலன்னா கோழி கோழியா தான் இருக்கு. நீ கை வைக்கலன்னா மரம் மரமா தான் இருக்கு. இப்ப இந்த ஒழுங்குகள் எல்லாம் பேணுவது யாரு? இறைவன் இல்லாம. ஏதோ ஒண்ணு பேணுது இல்ல, ஏதோ ஒண்ணுதானே இந்த ஒழுங்குகளை ஒரு 450 கோடி ஆண்டுகளாக பராமரிக்குது. இதெல்லாம் யார் செய்யறா? அந்த ஏதோ ஒன்று. நீங்க இந்த கூட்டம், இந்த இறை மறுப்பு கூட்டம், இயற்கை சக்தி என்னமாவது அது ஒரு இன்னைக்கு ஒரு பேர் வைக்கும், நாளைக்கு ஒரு பேர் வைக்கும், ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. பண விதையை போட்டா அதுல இருந்து ஒண்ணு வாழை மரம், வாழைக்கன்று முளைச்சிடுறது இல்லைல்ல. அதுல இருந்து அது, இதுல இருந்து இதுன்னு வருது இல்ல. அது ஒழுங்கு தானே. அந்த ஒழுங்குக்கு பின்னாடி ஒரு கொள்கை இருக்குல்ல. அந்த கொள்கைக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் இருக்குல்ல. அந்த ஏதோ ஒன்று 450 கோடி ஆண்டுகளா இந்த புவி கோளத்தை ஒரு ஒழுங்குல வச்சிருக்கு. எவ்வளவு உயிரினங்கள் வந்தது, தாக்கு பிடிக்கிறது, தாக்கு பிடிக்குது, ஒழிந்து போறது, ஒழிந்து போகுது. தகவமைப்பு செய்து கொள்ளும் உயிரினம் தங்களை வந்து உருவ மாற்றத்துக்கு உட்படுகிறது. குணமாற்றங்கள், இயல்பு மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்னைக்கே இருக்கு. இதெல்லாம் இருக்குல்ல. வெறும் 5000 ஆண்டுகள்ல உனக்கு என்ன இவ்வளவு ஆட்டம்? இதான் நம்ம கேள்வி. இப்போ 5000 ஆண்டுகளில் மனிதர்கள் தரிகட்டு திரிகிறார்கள், ஆண்டுகளாக தரிகட்டு திரிகிறார்கள். அது வந்து ஒரு 200 ஆண்டுகளா உச்சமடைந்து விட்டது எனும் பொழுது, இறைவன் ஒருத்தர் இருந்தான்னா இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நிச்சயமா சொல்றேன், இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதனாலதான் மீண்டும் மீண்டும் மனித குலம் ஊழியின் வழியாக துடைத்து ஒழிக்கப்படுகிறது. ஒரு ஊழியா, 2 ஊழியா, எத்தனை ஊழி, எத்தனை கடல்கோள்? மனிதர்கள் ஒரு முறையா தண்டிக்கப்படுறாங்க இல்லையே. எத்தனை கடல்கோள்? முதல் தமிழ் கழகம் இருந்த நிலைமை இன்னைக்கு இல்ல. முதல் தமிழ் கழகத்தை நிறுவியவரே எம்பெருமானும், முருகவேலும், அகத்தியர் உள்ளிட்டோரும். அந்த சூழல்ல இருந்த மனிதர்கள் வாழ்ந்த நிலைமை அழிக்கப்பட்டுச்சு. அது இயற்கை நிகழ்வு என்றெல்லாம் அதை கடந்து போக முடியாது. மனித மனம் பதற்றமடைந்து ஒருவரோடு ஒருவர் பூசல் செய்யும் சூழல் உச்சமடையும் போதெல்லாம் மனித குலத்தின் எண்ணிக்கை வரையறுக்கப்படுகிறது. அந்த நிலமே மூழ்கடிக்கப்படுகிறது, அல்லது நோய் பெருக்கத்தினால் மனித குலம் அழிகிறது. இப்படி எந்த உயிரினமும் அழியலையப்பா. கடந்த 5000 ஆண்டு எடுத்துக்க, 10,000 ஆண்டு எடுத்துக்க, 12,000 ஆண்டு எடுத்துப்போம். நம்ம தமிழ் கழகத்துடைய காலம், முதல் தமிழ் கழக காலம் 13,500 ஆண்டுகளுக்கு முந்தையது. 13,500 முந்தையது. அந்த நிலம் அழிஞ்சு போச்சு. இப்படி எந்த உயிரினமும் அழியலையே. ஏன் மனிதர்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் இவ்வளவு அழிக்கப்படுறாங்க, இடம்பெயர்ந்து போறாங்க? உன்னோட ஆயுள் காலமே இவ்வளவுதான். நீ உன் வரலாறு நீ சொல்றது படியே வெறும் 200,000 ஆண்டு, அதாவது 2 லட்சம் ஆண்டு, இவ்வளவுதான். உன்னை விட கரப்பாம்பூச்சி நீண்ட காலமா இருக்கு, கரப்பாம்பூச்சியாவே இருக்கு. பன்றி உன்னை விட பல 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 மடங்கு காலத்துல கூடுதலா இருக்கு. பன்றியாவே இருக்கேப்பா. அது உருவத்துலதான் சின்ன சின்ன மாற்றம். ஏன் நீ மட்டும் அதிகமாக ஒழிக்கப்படுகிறாய், கட்டுப்படுத்தப்படுகிறாய்? ஏன்னா உனக்கு வழங்கப்பட்ட மனம் ஒழுங்குகளை புரிந்து கொள்ளத்தக்கது, விதிகளை உருவாக்கி கொள்ளும் வல்லமையுடன் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். மற்ற உயிரினம் தமக்கான விதிகளை தாமே உருவாக்கி கொள்வதில்லை. வழங்கப்பட்ட ஒழுங்குகள், நெறிகளை தவிர அதுக்கு எதுவுமே தெரியாது.
ஒழுங்கு தெரியும், ஒழுங்குகளை அது உணரும், நெறிகள் அதுக்கு அறிவுறுத்தப்படுது. அதை தவிர அதுக்கு எதுவுமே தெரியாது. தானே தனக்கான விதியை வகுத்து கொள்ளும் திறன் 5 அறிவு வரையிலான உயிரினங்களுக்கு இல்லை. 6வது அறிவுல அது இருக்கு. அது ஏன் இருக்கு? அது ஏன் வழங்கப்பட்டது? நீ இந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும், ஒழுங்குகளை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பேரண்டத்தின் ஒரு அங்கம். நாம் ஒரு மூலத்திலிருந்து தான் வருகிறோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த மூலத்தை நோக்கி நிறைவடைந்து திரும்ப வேண்டும். இது பிறவி சுழற்சி. இது பிறவி கொள்கை. இது ஓரறிவு, 2, 3, 4, 5, 6. 6ல என்ன நடக்குது? விதிகளை வகுத்துக்க. இந்த பாரு, உனக்கு ஒரு தோட்டம் கொடுத்துட்டேன். இந்த தோட்டத்துல இங்க காய்கறி இருக்கு, அங்க கோழிகள் இருக்கு, இங்க நிறை இருக்கு, உறவு கூட்டம் இருக்கு. உனக்கான வளங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இந்த வளங்களை வைத்துக்கொண்டு நீ இன்பமா வாழணும் என்பதற்காக உனக்கு ஒரு தோட்டம் வழங்கப்பட்டது. நீ என்ன செய்யற? ஓ, இதுவும் இப்படிதானா? இதை தூக்கி வெளில போடு, எனக்கு பிடிக்கல. இதை வெட்டு, இது எனக்கு பிடிக்கல. இந்த இடத்துல தூக்கி அதை வை, எனக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும் என்று ஒவ்வொன்றா சிதைக்கிற. இதுதான் உனக்கான உணவு ஒழுங்கு என்று வழங்கப்பட்டது. நீ அதை தூக்கி போட்டு மிதிக்கிற. கிட்டத்தட்ட ஒரு ஒரு அது ஒரு சாக்கடை அள்ளி கொட்டுற மாதிரி, உணவுல சாக்கடை அள்ளி கொட்டுற மாதிரி வழங்கப்பட்ட எல்லா வழங்கல்களையும் நீ சிதைக்கிற. இப்படி சிதைக்கிறதுக்கான விதிகளை தான் நீ உருவாக்கிக்கிற. இதே தோட்டத்துல மரமா தான் இருக்கு, பன்றியா இருக்கு, நாயா இருக்கு, புழுவா இருக்கு, பாம்பா இருக்கு. நீ மட்டும் ஏன் அப்படி யார? அப்போ நீ இப்ப என்ன கேக்குற? நான் இப்படி எல்லாம் செய்யும் போது அல்லது மற்றவர்கள் இப்படி எல்லாம் செய்யும் போது இறைவன் தடுக்கலாமா? தடுக்கிறான், தடுக்கத்தான் செய்யறான். எப்படி தடுக்கிறான்? உனக்கு உணர்ச்சி நடுக்கத்தை கொடுக்குறான். இது செய்யாத, வேண்டாம், இது தவறு என்ற ஒரு நடுக்கத்தை கொடுக்குறான். கேட்டியா? ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு பழங்குடி எப்பவுமே எல்லா காலத்திலுமே பழங்குடிகள் காடு அழிப்பாங்க. காடு அழித்து அந்த இடத்துல வேளாண்மை செய்வாங்க. ஏன்னா அடர்ந்த காடுகள், அங்க வெயிலே இறங்காது. அப்ப காடு அழிக்கிறதுனா என்னன்னா, ஓரளவு மரம் வெட்டுவாங்க, கொளுத்திடுவாங்க. கொளுத்துறதே பெரும்பாடு, மிகப்பெரிய பாடு அது. ஏன்னா தீ பரவாமலும் தடுக்கணும், தீயும் வைக்கணும். அதுல இவங்களுக்கு உயிரிடர் உண்டு. அப்புறம் அங்க உள்ள இருக்கிற உயிரின கூட்டத்துல வெளியில அனுப்பணும். இது பெரிய, அது ஒரு பொறுப்பான செயல். அது அப்படி காடு அழித்துட்டு கரியாயிடும், அந்த இடமே கரியாயிடும். அதன் பிறகு மழை வரும். இது வந்து கார்காலம் தொடங்கும் போது செய்வாங்க. அதுல இருந்து அதை உழவு ஓட்டுவாங்க, அந்த மண்ணை பண்படுத்துவாங்க. சரியா? பண்படுத்தி வேளாண்மை செய்வாங்க. சில ஆண்டுகள் செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, சில ஆண்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அப்படியே அந்த நிலத்தை காடா முளைக்கி விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இதுதான் பழங்குடிகளோட காடு கொல்லும் மரபு. அதுதான் இப்படி கொன்று காடு கொன்று தோட்டங்கள் அமைத்ததுனாலதான் அது கொல்லைன்னே பேர் இன்னைக்கு உண்டு. கொல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அது கொல்லப்பட்ட இடம், காடு கொல்லப்பட்ட இடம். அப்படி காடு கொன்றதில் சிறந்தவன் என்று கரிகால் பெருவளத்தானுக்கு பேர் உண்டு. ஏன்னா அது அந்த கால தேவை. அது இன்னொரு இடத்துக்கு ஏன் போறாங்க? இங்கே இருக்கலாமே. இல்ல, இந்த சூழல்ல நம்ம கை வச்சுட்டோம், மீண்டும் இங்க காடு வரணும், இன்னொரு இடத்துக்கு போவோம். அங்க இது எவ்வளவு பெரிய போராட்டம் நினைக்கிறீங்க? அப்போ ஒரு தேவைக்காக ஒரு இடத்துல காடு அழிக்கிறோம், இதுலயே இங்கே இருந்துருவோம், அப்படியே என்ன அழிச்சுட்டே போவோம்லாம் நினைக்கலையே. அவனும் மனிதன் தானே, அவனும் உங்களுடைய பகுத்தறிவின்படி மனிதன் தானே. அவனுக்கு அந்த நடுக்கம் இருந்தது இல்ல, ஒரு அழிவுல ஈடுபடும் போது. இந்த அழிவு எதுக்காக? ஆக்கத்துக்காக. அப்பா அதுலதான்
இந்த நடுக்க உணர்ச்சியில இருந்துதான் என்ன செய்யறாங்கன்னா மரங்கள் எல்லாம் வழிபட தொடங்குறாங்க. ஐயோ, இப்படி வளர்ந்த மரத்தை கொளுத்திட்டோமே அம்மா அப்படின்னு போய் வணங்குறான். அதை அங்க ஒரு சூளத்தை குத்தி வைக்கிறான். நெடுஞ்சாங்கடையா உழுந்து புரள்றா, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அம்மா காப்பாத்துமா, எனக்கு என்னமா வழி இருக்கு அப்படின்னு. இப்படித்தான் மரங்களை வழிபடும். இல்லைன்னா எதுக்கு மரங்களை வழிபடுறான்? எதுக்கு மரம் வழிபடணும்? அவன் வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்கு. அந்த அந்த அதையே நம்ம ஏதோ ஒரு சூழல்ல அழிக்கிறோமே இப்படி அப்படின்னு வழிபடுறான். இன்னொரு இடத்துக்கு போறான், இன்னொரு இடத்துல அதை கொளுத்தி விடுறான், கரியாகுது, மழை வருது, அதுல பயிர் பண்றான், வளமா இருக்கு, நல்ல வளமா ஆயிடுச்சு, இருக்கலாம் அங்கேயே. இல்ல இல்ல, இது மறுபடி காடாகணும், இன்னொரு இடத்துக்கு போறான். இது மரபு, இதான் மரபு. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு ஒரு சூழல் வழங்கப்படுது. அந்த சூழல்ல உனக்கு தேவையான எல்லாமே இருக்கு, தேவைக்கு அதிகமா இருக்கு. அந்த நெறிமுறைகளை என்னன்னு புரிஞ்சுட்டு இருந்துட்டாதான் என்ன சிக்கல் இருக்கு? நடுக்கம் வரணும் இல்லையா? வரும். ஒரு தீங்கு செய்யும் பொழுது, ஒரு உயிரினத்துக்கு தீங்கு செய்யும் பொழுதோ, அல்லது அந்த சூழலுக்கு ஒரு கேடு நம்ம செய்யறோம்னாலோ நடுங்கும். அந்த நடுக்கம் தான்ப்பா இறைவன். அந்த நடுக்கத்தை கொடுக்கறவன் தான் இறைவன். நம்ம இதுல இருக்குமே பாடத்துல, நடுக்கோடு கிளர்ச்சி ஒவ்வா உணர்ச்சி இருக்கு இல்லையா? அவர் மறைமொழி. ஆமாண்ணா, ஆமா, இருக்கணும். நடுக்கோடு கிளர்ச்சி ஒவ்வா உணர்ச்சி. உனக்கு கிளர்ச்சியோடு சேர்ந்து நடுக்கமும் வருதா? ஒவ்வாதது செய்யாத. இதந்திரம் உணர்ச்சி, ஒவ்வொளி உணர்ச்சி. உனக்கு ஒரு கிளர்ச்சி வருது, அது இதமா இருக்கு, நடுக்கமே இல்லை, இதமா இருக்கு. நினைச்சா அந்த என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அது இதமா இருக்கு. செய்யும் போது இதம், செய்ததை நினைத்து பார்க்கும் போது இதம். இது ஒவ்வொளி உணர்ச்சி, அதாவது உனக்கு ஒவ்வும் தன்மை உள்ள உணர்ச்சி. அது இது தெரியாதா? யாருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க நீங்க? கள்ளத்தனம், திருட்டுத்தனம் அல்லது சூழலுக்கு சீர்கேடான செயல்களை, பொறுக்கித்தனத்தை, ஊதாரித்தனத்தை செய்யற யாருக்கு நடுக்கம் வரல? எல்லாருக்கும் வரும். அவன் தான் இறைவன். வேற என்ன செய்யணும்? உன்ன ஏன் நடுக்கம்ன்ற உணர்ச்சியை கொடுக்குறான்? இன்னைக்கு சூழலை கெடுக்கிற, உன்னையே கெடுத்துக்கிற, உயிரினங்களுக்கு தீங்கு இழைக்கிற, இது நெறிக்கு மாறானது. அதை எப்படி சொல்றது? உன்ட்ட எப்படி சொல்றது? உணர்ச்சி வழியா தான் சொல்றான் இறைவன். எல்லா உயிரினத்துக்கும் உணர்ச்சி வழியா தான் சொல்றான். ஒரு வேட்டு வெடிச்சா ஏன் மயில் ஓடுது, கத்துது? அந்த ஒலி அதிர்வு தாங்கும் தன்மையில அதோட உடல் அமைவு இன்னும் வரல. அது மூச்சே அடைச்சிரும், அது கத்துது. அது கத்தி அந்த மூச்சை இழுக்குது, அதுதான் கத்துது. அது ஏன் கத்துதுன்னா மூச்சு இழுக்குதுப்பா. அது அப்படி கத்தி மூச்சு இழுக்குது. நீ தண்ணிக்குள்ள மூழ்கும் போது அப்படின்னு கத்தி மூச்சு எடுக்கிறல்ல, அப்படி மயில் கத்துது வேட்டு வெடிக்கும் போது. தொடர்ந்து அந்த வேட்டுக்கு பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது தகவமைப்பு நடந்துடும். ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணுது? கத்துது. அந்த நடுக்கோடு கிளர்ச்சி, ஒவ்வா உணர்ச்சின்னு மயிலுக்கு தெரியுது. ஒரு வேட்டு வெடிச்சா பறவைகள் ஓடுது, ஐயோ இது இந்த சூழல் கெட்டு போச்சுன்னு ஓடுது. இறைவன் தான் இப்ப நெறிப்படுத்துறான். அதெல்லாம் அந்த உணர்ச்சி அவன் தான் கொடுக்குறான். உனக்கு தான் கொடுத்தான், அதே தான் கொடுத்தான். எந்த நடுக்கத்துக்கு இங்க மரியாதை இருக்கு? நடுக்க உணர்ச்சி நடுங்குது நமக்கு. இல்ல இது செய்யணுமா, ஐயோ நடுங்குதே என்பதுக்கு மதிப்பு கொடுத்தா ஒரு குற்றம் நடக்குமாங்க இந்த நாட்டுல? ஒரே ஒரு குற்றம் நடந்துருமாங்க. சரி செஞ்சாச்சு, திருந்தலாம்ல? மீண்டும் மீண்டும் செய்யுது இந்த கூட்டம், மேலும் மேலும் செய்யுது. இப்ப இது கேக்குது, இறைவன் ஒருத்தர் இருந்தா இதெல்லாம் நடக்குமா? இறைவன் ஒருத்தர் இருக்கான், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இருக்கான், நடக்கிறத பாரு, புலம்பாத. அப்ப புலம்ப கூடாது. உன்னோட உரையாடிட்டு தான் இருக்கிறான். உனக்கு எல்லா உணர்ச்சிகளும் கொடுக்குறான், இதமும் கொடுக்குறான், நடுக்கம் கொடுக்குறான், மனசு இது தவறுன்றான். முன்னோர்கள் கதறி 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 பாடிட்டு போயிருக்கிறான், கெஞ்சி இருக்கிறான், கதறி இருக்கிறான். ஐயா இப்படி நெறி பிறந்து போகாத, ஆசைப்படாத, பேராசைப்படாத, சேர்த்து வச்சு என்ன பண்ண போற, தீங்கு இழைக்காத மற்ற உயிரினங்களுக்கு, உனக்கு தேவையானதை இறைவன் கொடுப்பான், எல்லாம் தான் சொல்லிட்டு போனாங்க. எதை படிச்ச, அல்லது படிச்சது எதை நீ புரிஞ்சுக்கிட்டது என்ன கடைபிடிச்ச?
இந்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14-15 ஆண்டுகளா நமக்கு தமிழ் கழக நூல்களுடைய வரலாறு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளோ காலமா எதை தான் பாடுனாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன எழுதுனாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் எழுதுனாங்க. நெறிமுறைகளை தான் எழுதுனாங்க. நெறி பிறந்தா என்ன நடக்கும்னு எழுதுனாங்க. அறிவுரைகள் சொன்னாங்க. மறைமொழிகளை கொடுத்துட்டு போனாங்க. மந்திரங்களை கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எது இன்னும் என்ன வேணும் உனக்கு? சரி, அதெல்லாம் நான் படிச்சது இல்லை. சரி, உடம்புக்குள்ளே உணர்ச்சி கொடுத்துருக்கான்ல. மனசாட்சின்னு ஒரு சொல்லு இருக்குல்ல இங்க. இப்படி ஒரு சொல்லு வேற மொழியில இருக்கா? மனமே சாட்சின்றான். இந்த மாதிரி ஒரு சொல்ல நீ சொல்லு, உலகத்துல ஒரு மொழியில சொல்லு. தமிழை தவிர உன் மனம்தான் சாட்சின்ட்டான். இறைவன் வகுத்த மொழி இது. நீ ஏன் வெளியில சாட்சி தேடுற? நான் ஒண்ணுமே செய்யல, நீ வெளியில பேசுற. அதனால என்ன ஆக போகுது? உன் மனதுதான் சாட்சி. இப்படி ஒரு சொல்ல கொடுத்துருக்கிறான்ல, அந்த சாட்சி உன்கிட்ட உரையாடவே இல்லையா? உரையாடதான் செய்யுது. ஆனா என்ன பண்றாங்க? அதெல்லாம் தூக்கி போடுறது. அதெல்லாம் விதிமுறைகள். ஏன்னா இந்த விதிமுறைகள் என்ன கொடுக்குதுன்னா, வெற்றி மேல வெற்றி. இதை மறைச்சிட்டோம், இதுல தப்பிச்சிட்டோம். இது அங்க போவோம், அது இங்கே போவோம். இந்த நீங்க சொல்றாங்கல்ல, நிலநடுக்கத்தில் விழாத வீடுகளை கட்டுற தொழில்நுட்ப சென்னையில வந்துருச்சு. சரி, கட்டுவேன். என்ன நீ செய்யாததா, நீ ஆடாததா? நீ எல்லாம் யாரு முதல்ல? உனக்கெல்லாம் என்ன எத்தனை ஆண்டு கால அறிவு இருக்கு? உன் தொழில்நுட்பம் உன்னை காப்பாத்துமா? சிக்கல் என்னன்னு கதறாங்கல்ல ஒரு பகுதியினர். ஏப்ப அந்த நிலம் சிதைஞ்சிச்சு, அது கீழே இறுக்கமான பாறைகளே இல்லாத பகுதி இந்த சென்னை. ஒரு 10 அடி 15 அடி கீழெல்லாம் பொத பொதன்னு இருக்கு. கடல் நீர் உள்ள வந்துட்டு இருக்கு. எல்லாம் தானே உன் காதுல விழுது. ஜப்பான்ல எல்லாம் சாதாரணங்க. ஜப்பான்ல எல்லாம் அப்படி நிலநடுக்கம் வரும், அதெல்லாம் அப்படியே ஆடி நின்றும். அப்படி அங்க புள்ளையே பிறக்கிறது இல்லை. தெரியுமா தெரியாது அவனுக்கு? ஜப்பான்ல புள்ள பிறக்கிறதே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடம் பாப்போம். நீ நிலநடுக்கத்துல விழாத வீடு அவன் கட்டிட்டான். சரி, மனுஷன் இருந்தாதானே அதுல அந்த வீட்டுல இருக்க போறான். இன்னும் ஒரு 50 ஆண்டு கழிச்சு அந்த நாட்டுல பாதி பேர் தான் இருக்க போறான். 100 ஆண்டு கழிச்சு அந்த நாடே சுடுகாடு. ஒரு சுடுகாடு கூட கிடையாது, பணம் கூட இருக்காது. அந்த நாட்டுல புள்ளையே பிறக்கிறது இல்லை. இதுக்கு ஒரு காரணங்களை கண்டுபிடிக்க பார்ப்போம். அப்ப என்னன்னா, அந்த நெறிய பத்தி கவலையப்படாம, இதுல இருந்து நான் அப்படி தப்பிச்சுக்குவேன், அதுல இருந்து இப்படி தப்பிச்சுக்குவேன். எங்க தப்பிச்சு ஓட போற நீ? எங்க ஓடுவ நீ? எங்கெல்லாம் ஓடிடுவேன்? இந்த உலகத்துக்குள்ளதானே ஓடுவேன். இந்த நெறிமுறைகளை வகுத்தவனுடைய திருமேனியில ஒரு மயிர்கால் இந்த உலகம். நீ தப்பிச்சு ஓடுற உலகம் ஒரு மயிர்கால். அது அவன் மயிரை பிடிங்கி தூக்கி போட்டானா நீ ஒண்ணுமே இல்லை. அவன் திருமேனியில உள்ள மயிர்கால் தான் இந்த உலகம். இதுல நீ தப்பிச்சு ஓடுறியா அவன்கிட்ட இருந்து? இதுல என்ன இருக்கு வாழ்க்கை? இதுல என்ன வாழ்க்கை இருக்கு? முதல்ல என்ன புரிதல் இருக்கு? முதல்ல சும்மா ஏமாத்தலாம், கூட இருக்கிற 4 பேரை ஏமாத்தலாம், அல்லது கூட்டமா சேர்ந்து நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், வளர்ச்சி முன்னேற்றத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாம் நமக்கு மனிதர்கள் பாரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு களி தின்னாங்க. இன்னைக்கு பாரு நம்ம என்னென்னமோ திங்கிறோம். இதெல்லாம் தின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? 100 ஆண்டுக்கு முன்ன இருந்தவன் இன்னைக்கும் ஒரு சிலர் 80 வயசுல பனைமரம் ஏறுறான். நீ பனைமரம் எல்லாம் ஏற வேணாம், நடைய முதல்ல. நீ நடந்துற ஒரு 50 வயசுல நடைய. கால் வீங்குது, மூட்டு வீங்குது, வயிறு வீங்குது, மூச்சு வாங்குது. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குன்றா? இதுல என்ன உனக்கு பெருமை? தப்பிக்கிற அவ்வளவுதானே. இந்த சென்னைக்கு போனா விளம்பரங்கள் பார்த்தா போறப்பெல்லாம் வேற வேற மருத்துவ விளம்பரங்கள் பார்க்கும்போது பயமா இருக்கு. அந்த ஊரை பார்த்தா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அவ்வளவு விளம்பரங்க. மூட்டுல வலி வந்து மாத்திடுறானுங்க. மூட்டை மாத்திருங்க. இதுதான் விதிமுறை. புரியுதா உங்களுக்கு? நெறினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா மூட்டு வலியில இருந்து வெளியில வந்துடலாம். வரலாம், உறுதியா வரலாம். மூட்டு வீக்கமா? ஆமா, மூட்டு வீக்கமாப்பா வரலாம். மூட்டு வலியா வரலாம். முடங்கிடுச்சா வரலாம்ப்பா, வரலாம்.
எதுல இருந்து வெளியில வரலாம், ஆனா அதுக்கு நெறி வேணுமே. நீ வெளியில வரணும்னே விரும்பலையே, மூட்டு வழியா அறுத்து தூக்கி போட்டு வேற மூட்டு. இன்னைக்கெல்லாம் காலம் எவ்வளவு மாறிடுச்சுங்க. அப்படின்னு நீ என்ன பண்ண போற? சார்ந்து இருக்க போற யாரையோ? உன்னால வேகமா நடக்க முடியாது. இதயத்துல பிரச்சனையா இந்த அதை எடுத்துட்டு இன்னொன்னு வச்சு விட்டுரு. குடல்ல இருந்து இவ்வளவு தேவையில்லைங்க, இவ்வளவு பெரிய குடல்லாம் தேவையில்லைங்க, அறுத்துரு. சிறுநீரகமா அது ஒண்ணு 2 எல்லாம் வேண்டியது இல்லைங்க, ஒண்ணு எடுத்துருங்க. 2மே பிடிச்சு 2 தூக்கி போட்டு செயற்கை ஒண்ணு வச்சிருங்க. இதெல்லாம் தண்டனை தான். இறைவன் இருக்கானா அப்படின்னா, தான் இருக்கான் பத்தியே, இருக்கான் ஆமா. இருக்கான் இறைவன். அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. சரி. ஏன் ஏன் வந்து மற்ற உயிரினம் அப்படி இல்லைன்னா, நீ போய் மாடு மாதிரி இரு, அவன் வகுத்த விதிகளுக்குள்ள இருக்குல்ல, ஒழுங்குகளுக்குள்ள இருக்குல்ல. உனக்கு அறிவுன்னு ஒண்ணு கொடுத்ததுனால நீ இப்ப என்ன கேக்குறேன்னா, நான் தான் இப்படி தறிகட்டு போறேனே, என்ன ஏன் கண்டிக்கல? கண்டிச்சா நீ திருந்துறியா முதல்ல? உன்னோட நோய்கள், உன்னோட மனப்பதட்டம், உனக்கு தூக்கம் வரலன்றதுல உனக்கான கண்டிப்பு தான். வேற எப்படி கண்டிக்கிறது உன்ன? அப்புறம் தண்டனை. இப்ப நீ என்ன கேக்குற? என்ன ஏன் திருத்தல? உன்னை திருத்துறதுதான் இவ்வளவு பாடு. உன் உடல்ல, உன் மன உணர்ச்சியில, மனசாட்சியில எல்லாம் தான் இருக்கு. இப்ப இறைவன் நேரா வந்து உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரா? அதான் இல்ல, நாங்களே சொல்றோமே, அவன் ஆக்கம் அளவு இறுதி இல்லாதவன், அவன் ஒரு வடிவத்துக்கு அடங்காதவன் அப்படின்னு தான் நாங்க தெளிவா சொல்றோமே. அப்புறம் என்ன? அதனால இதெல்லாம் தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கோ அல்லது நியாயப்படுத்திக்கிறதுக்கோ, அல்லது தான் தவறே செய்யல, ஆனா பொறுப்பா நான் ஒரு வேலையும் செஞ்சிட மாட்டேன், இந்த சமூக சூழலை மேம்படுத்துறதுக்குள்ள எதுவும் செய்ய மாட்டேன். அப்படியே உட்காந்துட்டு ஏங்க இறைவன் இருந்தா தடுக்க வேண்டியதானங்க அப்படின்னு உட்காந்து வெட்டி நான் பேசிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இறைவன் இட்ட பணிதான் நம்ம செய்யறோம். இந்த கருத்துக்களை முன்னெடுத்துட்டு போகணும், நெறிமுறைகளை கொண்டு போகணும், நாமும் நெறிப்படணும், நெறிமுறைகளை கற்பிக்கணும் என்று அம்மையப்பருடைய மடியிலிருந்து நாம பணி செய்வோம். இந்த பேசுற கூட்டம் பேசிட்டு தான் இருக்கும். நல்லதுண்ணா. இப்ப புரிஞ்சுக்க முடியுதுண்ணா. ஒரு இயல்புலேருந்து பிறழும்போது, இல்ல ஒவ்வாத ஒரு செயல் செய்யும்போது, உடல்ல ஏற்படுற ஒவ்வாத ம் வலி உணர்ச்சியோ, இல்ல குத்தல் உணர்ச்சியோ, இல்ல அதுலேருந்து மீண்டுக்கிறதுக்கு அந்த பயிற்சியிலேயே இருக்கணுங்கிற விருப்பப்படுறவங்க ஏன் மருந்து எடுத்துக்கிறாங்கன்னோ, அந்த ஒரு கொடுஞ்செயலை செய்ய முடியாது இயல்புணர்ச்சியிலன்னு தெரியும்போது, அதை மறைச்சிக்கிறதுக்கு மயக்கம் தருகிற பொருள்களை பயன்படுத்தி தான் பெருங்குற்றங்கள் செய்யப்படுது படுகுங்கிறதையும் இப்போ பொருத்தி புரிஞ்சுக்க முடியுது. அவன் அளிக்கும் காப்பரன்களையும் ஒழித்து விட வேணும்னு ஒரு பொருள் பயன்படுத்தி அதை செய்கிறாங்க. இயல்பா செய்ய முடியல, அவன் அழிக்கிறான், அவன் காக்கிறான்ங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம அன்றாட செயல்பாடுகள்ல, இல்ல அவங்க செய்யற வேலைகள்ல ஒரு நெறி இருக்குதா அப்படிங்கிறத எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? நமக்கு இன்னைக்கு ஒரு வேலை வந்திருக்கு, இதுல நெறி இருக்குதா, இப்ப ஏதாவது உரிமை பறிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது? நம்ம அதுக்குதான் ஐநெறி சொல்றோம். அதாவது ஐநெறி 5 நெறிகள் நீங்களே சொல்லுங்க, அது கேட்கறதுக்கு எனக்கு. ஆக்கம் கோடல், நாணுதல், நயம்படுதல், புடையாதிருத்தல், ஒரு பொருள் நோக்காத்தன்மை. அதுல ஆக்கம் கோடல் அழகு. அதான் இப்போ எனக்கு பொதுவாக அந்த 5 நெறி வந்து நீங்க எல்லாம் மாணவர்கள் சொல்றதை கேட்கும் போதே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அத ஒன்று, ஆக்கம் கோடல். எதுவா இருந்தாலும் ஆக்க பணிகள்ல ஈடுபடுங்க. எந்த சூழலையும் ஆக்கம் ஏதோ ஒன்று ஆக்கணும். சமையல் ஆக்கப்பணி, வீடு பராமரிப்பு ஆக்கம், ஒரு தொழில ஈடுபடுறியா ஆக்கம், ஒரு விதைகள் எல்லாம் ஒரு மாலையா கோக்குறியா ஆக்கம், ஒரு பாடல் பாடுறியா, இசை ஒரு திருமுறையை பாடுற ஒரு இசை பணியில ஈடுபடுறியா ஆக்கம். ஆக்கத்துல ஈடுபடு. ஆயிரக்கணக்கில் இருக்கு ஆக்கம் உன்னை சுத்தி, உனக்குள்ள எப்பொழுதும் ஆக்கத்துல இரு. அழிவு என்ற கருத்து, கெடுக்கும் கருத்து, அல்லது நம்மை கெடுத்து விடுவார்களோ என்ற அச்சம், அதெல்லாம் தூக்கி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்கத்துல இரு. இதுதான் ஆக்கம் கோடல். இரண்டாவதாக நாணுதல். நாணம் வேணும். எதுக்கு நாணம் வேணும்? கீழான செயல்களை செஞ்சுட்டோமே என்ற நாணம் வேணும். கீழான செயல்களை மறைச்சா நாணாமை. செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, மறைச்சுக்கிட்டே இருக்கிறது, தோற்றத்தை அப்படியே பெரிய புனிதர் போல அல்லது எல்லா மாசற்ற மனிதர் போல, ஆணோ பெண்ணோ வச்சுக்கிறது தோற்றம். உள்ளுக்குள்ள சாக்கடை, குப்பை, கொமட்டல், முடைநாற்றம் இருக்கும்.
தோற்றத்தை மட்டும் வச்சுக்க, அது நாணாமை. பெருமை அப்பித்திட்டே தெரியக்கூடாது, அது நாணாமை. பெருமை அடிச்சுட்டே இருந்தா நாணாமை. உன் பெருமைகளை தாழ்த்தி கொண்டே இரு. நீ ஆக்கத்துல ஈடுபட்டேன்னா பெருமைகள் வந்து சேரும். இந்த ஒன்று ஆக்கங்குடல் இருக்கு இல்லையா, இந்த ஒன்றுல நீ இருந்தீன்னா பெருமை வந்து சேரும். அது தூக்கி ஓரமா வை, அது இறைவனுக்குரியது. நீ எந்த பெருமையும் நீ எடுத்துக்காத, அப்ப நீ நாணாம இருக்க. கீழான செயல்கள் செய்ய வேண்டி இருக்கா? செய்ய வேண்டி இருக்கும். மனித வாழ்க்கையில நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம். ஐயோ தவறு, அதை ஒத்துக்க. இந்த கீழான செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அதை மறைச்சுக்கிட்டே இருப்பேன்னா நீ தப்பிச்சு ஓடுற. தப்பிச்செல்லாம் ஓட முடியாது, எங்கேயும் தப்பிக்க முடியாது. அதுக்கு பேசாம இல்ல, கீழான செயல்கள்ல நான் ஈடுபட்டேன், இனி ஈடுபட மாட்டேன் என்று இருந்தா அது நாணுதல். பெருமையை தனித்தல் நாணுதல். ஏன்னா பெருமைப்பட்டாலே கூச்சப்படணுங்க. யாராவது பெருமைப்படுத்தாங்கன்னா நாணம் வேணும். ஏல எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுத்துங்கன்னா அதெல்லாம் நாணாமை. இந்த நாணாமையெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன வேணா செய்வாங்க. நாணம் இல்லாதவர்கள் எது வேணா செய்வாங்க. நாணமே இல்லையே, அப்புறம் என்ன இருக்கு? எது வேணா செய்வாங்க. கண்ணிய குறைவான செயல்கள்ல ஈடுபடுவாங்க. அப்ப இரண்டாவது என்ன? நாணுதல். மூன்றாவது நயம்படுதல். ஆமா, மூன்றாவது நயம்படுதல். நாணுதல், நயம்படுதல். ஆமா, நயம்படுதல் என்னன்னா அளவுக்கு ஆட்படுதல். அதாவது உன்னோட அளவு என்னவோ அதுல இருக்கு. உன்கிட்ட 1000 இருக்கா, 990 வரைக்கும் செலவு செய். 10,000 வேணும்னு கேளு, விரும்பு, அதற்குரிய வினைகள் ஆக்கத்துல ஈடுபடு, நாணத்தோட ஈடுபடு, இழிவான செயல்கள் செய்யாம ஆக்கத்துல ஈடுபடு. 10,000 வரும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் செல்வம் வேணும், கேளு, ஆக்கத்துல ஈடுபடு. நாணத்தோடு கீழான செயல்கள்ல ஈடுபடாம இறைவன்கிட்ட வேண்டு. அந்த 10,000 10ஆல பெருக்கி கொடுப்பான். ஆனா இன்னைக்கு உன்ட்ட 1000 தானே இருக்கு, 990ஓட நிறுத்து. அதுதான் வந்து பொருளாதார அடிப்படையில உன்னோட இயல்பு திறன். இல்லைங்க, எனக்கு இந்த பணி கொஞ்சம் அதிகமா தெரியுது, நான் இவ்வளவு செய்யறேன், இதுக்கு மேல என்னால முடியாது. அது நயம்படுதல். நயமா இருக்கு, என்னோட அளவு என்னவோ அதுக்குள்ள இருக்கிறேன். இயல்புல இருக்கு, உன்னோட இயல்பு என்னவோ அதுக்குள்ள இருக்கு. இயல்புக்கு மாறானவற்றெல்லாம் செய்ய, அதாவது மனதே சொல்லிட்டு நடுங்க செய்யும். அது இயல்புக்கு மாறானதெல்லாம் உன்னை நோக்கி வந்தா நடுங்கும், அதாவது தூக்கி போடு. இயல்புக்கு மாறான அழைப்புகள் இருந்ததுன்னா மறுக்க பழகு. தொல்லையா இருந்தா எதிர்க்க பழகு. மீண்டும் மீண்டும் தொல்லையா இருந்தா தூக்கி போட்டு மிதிக்க பழகு. இயல்புக்கு மாறான குணங்கள் இருந்ததுன்னா கொளுத்தி சாம்பலாக்க பழகு. இயல்புக்கு மாறானது எதுவா இருந்தாலும் மறுக்கணும், எதிர்க்கணும், ஒழிக்கணும், எரிக்கணும். நான் சொல்றது எல்லாமே குணங்களை பற்றி. அது நயம்படுதல். அது இயல்புல இருக்கணும், இயல்பில் இருத்தல். ஆக்கங்கூடல், நாணுதல், நயம்படுதல், குடையாதிருத்தல். குடைப்புன்னா உடலுக்கு வெளியில இருக்கிற ஒன்று, அதான் புடைச்சு போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது கட்டி கூட கிடையாது. அது கட்டி கூட திசு திரட்சி இருக்கும். இந்த புடைப்புல வந்து திசுக்களின் திரட்சியே இருக்காது. அது சும்மா ஒண்ணு தோற்றுறோம், குத்துனா போயிடும். அது இந்த புடை சூழ வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புடை சூழ வருது, 4 ஒத்து ஊதிகளை சுத்தி வச்சுக்கிட்டு உங்களை போல வருமா, ஐயோ நீங்க இல்லைன்னா அவ்வளவுதாங்க, நீங்க தாங்க எல்லாமே அப்படின்னு பேசுறதுக்குன்னு எல்லாருமே பலர் ஒரு கூட்டத்தை எப்பவுமே வச்சிருப்பாங்க. அது வந்து புடைப்பு. ஒரு நெருக்கடி வந்ததுன்னா அதெல்லாம் திரும்பி பார்த்தா எது எங்க இருக்குன்னே தெரியாது. படையோட இருக்கணும். படைன்னா என்ன, நெருக்கடி வந்தா நெருக்கமா வந்து நிற்கும் பக்கத்துல, எங்களை மீறி தொட்டு பாருங்க, அது படை. இந்த புடை என்னன்னா, நெருக்கடி வந்ததுன்னா திரும்பி பார்த்தா எது எங்க இருக்குன்னே தெரியாது. அது பார்த்தாலே தெரியுமே படையா. எங்களை தாண்டி நீ உள்ள போ அப்படின்னு அது படை. நெருக்கடியா எனக்கு தெரியாதுங்க, அவங்க எதோ சொன்னாங்க, அவங்க தாங்க அப்படி செஞ்சாங்க, ஐயா நாங்க சும்மா இருந்தோங்கன்ட்டு ஓடிடும், அது புடை. இந்த மாதிரியான மனிதர்கள் இன்னைக்கு கூட பாடல் வெளியிட்டிருக்கிறோம், இதந்தாள் திடீர்னு. அதுல வந்து புதைகின்ற போதினும் வதைகின்ற போதினும் பதையாத பலர் சூழல் வெறும் புடை என்று ஒரு சொல் இருக்கும். அதாவது ஒரு மனிதர் புதைஞ்சிட்டு இருக்கிறார், வதப்படுறார்,
ஆனா சூழல்ல இருக்கிற ஒரு கூட்டம் எந்த பதட்டமும் இல்லாம அது பாட்டுக்காச்சும் வேலையை பார்த்துட்டு இருக்குன்னா அது என்னது? இது வெறும் புடை. செம்மை இசையில இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறோம் அந்த பாடலை. அது வெறும் புடை. அது அப்ப புடையாதிருத்தல்னா என்னன்னா, ஒரு சூழல் மாற்றத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாத மனிதர்களை கூட வச்சிட்டு இருக்கிறது புடைப்பு. அதை செய்யாத. சூழல் மாற்றத்துல தாக்கு பிடிக்க முடியாத பொருட்களை வச்சிட்டு இருக்காத. அந்த பொருட்களுக்கெல்லாம் ஆசைப்படாத. அந்த பழக்க வழக்கங்களுக்கு ஆசைப்படாத. உன்னை பகட்டா காட்டிக்கிறதுக்காக எந்த கருமத்தையும் செஞ்சு தொலைக்காத. பகட்டா 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக நீ எது செஞ்சாலும் அதெல்லாம் புடை. அது சூழல் மாறினா அதுவே உனக்கு தீங்கா மாறும். இந்த புடையா நிக்கிறதுங்கெல்லாம் காட்டி கொடுத்துட்டு போயிடும், கழட்டி விட்டு போயிடும். பாக்குறமே, எல்லாருமே பார்த்திருப்பாங்களே. எல்லா செயல்கள்லயும் சேர்ந்து ஈடுபடுங்க. ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா இந்த கையை காட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இல்லைன்னா காணா போயிடும். அதே போலதான் ஒரு பொருள். பொருத்தமில்லாத பொருளை நீ சேர்த்துக்கிட்டே இருக்கனா உடம்பு கெடுக்கும், உன்னோட பொருளாதாரத்தை கெடுக்கும். 4 பேருக்கு இந்த இப்ப புடைக்கு நல்ல ஒரு சிறந்த சாட்டை சொல்றேன் பாருங்க. 1 வயசு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் புடை. கொழுப்படுத்தணும். அந்த குழந்தைக்கு முதல்ல பிறந்தவனே தெரியாது. அறியாமையில அப்படியே அழகா இறைவன் அனுப்பி விட்டுக்கிறான். பிஞ்சு முகம், உடம்பே அப்படியே பஞ்சு போன்ற உடல். இன்னும் இந்த சூழலோடய அது பொருந்தல. அதோட மனதுல அவ்வளவு ஞானம் இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து ஞானத்தோட வருது. அவ்வளவு ஞானம் இருக்கு. கண்ணை பாரு, ஒரு குழந்தையோட கண்ணை பாரு, ஒளி வீசுது. அதுதான் ஞானம். எந்த உணர்ச்சி தடுமாற்றமும் இல்ல, ஒரு மாசு மறு இல்ல, ஞானத்தோட இருக்கு அந்த குழந்தை. நீ என்ன பண்ற? அதை போட்டு நொய்யன்னு அதுக்கு ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து இந்த புடையெல்லாம் வர சொல்லி அதுக்குன்னு துணி எடுத்துட்டு என்னென்னவோ பலூனை பறக்க விடுறது, கண்டதையும் திங்கிறது, இதெல்லாம் புடை. இந்த குழந்தைய நாசம் பண்றதுக்குன்னு கூட்டமா முடிவு பண்ணி அழகா ஞானத்தோட வந்த குழந்தைய ஒரு கழுசட கூட்டத்துக்குள்ள தள்ளுற வேலை, இதெல்லாம் புடை. இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்களேன். ஒரு வயசு குழந்தைக்கு இவ்வளவு செய்யறது நியாயம் சொல்லுங்களேன் பார்ப்போம். உன் பெருமையை தவிர, உன் பகட்டை தவிர அதுல என்ன இருக்கு? அந்த குழந்தைக்கு இன்னைக்கு கேட்கிறேனே, இன்னைக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க மூச்சிறைப்பு நோயாளிகளா இருக்கு, நீரிழிவு நோயாளிகளா இருக்கு, செரிமான சிக்கல் உள்ள நோயாளிகளா இருக்கு, பல்லு முளைக்க மாட்டேங்குது, முளைச்ச பல்லு கருப்பா இருக்கு, கண் பார்வையில சிக்கல் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு துப்பு கிடையாது. இப்படி எல்லாம் இல்லாத ஒரு நலமிக்க குழந்தைய வளர்க்கறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. இந்த 1 வயதுல பிறந்த நாள், 2 வயதுல பிறந்த நாள், வெக்கமாவே இல்லை. இந்த குழந்தைக்கு என்ன தரணும்? நீ உடல் நலத்தை கொடுக்கணும், மனநலம் தரும் சூழலை கொடுக்கணும். நீ இது 2ஐயும் கெடுத்துட்டு நீ செய்யற வேலையெல்லாம் அந்த குழந்தை மேல இருக்கிற அக்கறையா? சத்தியமா சொல்றேன், அந்த குழந்தை மேல எல்லாம் அக்கறை இல்லை, உன் பெருமை மேலதான் உனக்கு அக்கறை இருக்கு. இதெல்லாம் புடைப்பு. குழந்தைக்கு முறையான உணவு கொடுப்போம், அது வளர்றதுக்கு நல்ல காற்று இருக்கணும், நம்ம வீடு அப்படி இருக்கா, இல்லைன்னா அந்த இந்த தண்ட செலவுக்கு ஒரு துண்டு நிலத்தை வாங்கி போடுவோம், ஒரு தோட்டத்தை போடுவோம். அந்த குழந்தை 5 வயசுல ஓடி விளையாடுறதுக்கு ஒரு 4 செடியை நட்டு வைப்போம், அது ஒரு தோட்டம் போடுறதுக்கு. இல்ல இப்படி ஒரு சூழலை உருவாக்குவோம். இல்லையா, நல்ல ஊட்டமான இயல்பான உணவு கொடுப்போம், அதுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க பார்ப்போம், அதுக்கு ஒரு இசையை கற்றுக் கொடுப்போம், இல்ல ஒரு ஆடல் கலையில ஈடுபடுத்துவோம், அதுக்கு எது விருப்பமோ அதை செய்வோம். இதுல அக்கறை. இதுக்கு இந்த 1 வயசு, 2 வயசு, 7 வயசு, இது இந்த படத்தை சமூக வலைதளங்கள்ல உள்ள விடுறது, இதுக்கு வந்து இந்த இதயம் படம் போட்டு பறக்க விடுறது, கூச்சமே கிடையாது. நாணம் போயிடுது இல்ல. இப்ப இந்த படிநிலை பாருங்க. இந்த மாதிரி வேலைகள்ல ஏதாவது ஆக்கம் இருக்கா? ஒன்று ஆக்கங்கூடல், ஆக்கம் இல்லைல்ல, இது அழிவு. தண்ட செலவு தானே, அழிவு. 2வது என்ன? ஆக்கங்கூடல் 1, 2வது நாணமே இல்லையா, பெருமையை தானே காமிச்சுக்குதுங்க. நாணம் இல்லை, நயம்படல் இல்லை. என்ன? அளவுக்கு அடங்கணும். 1 வயசு குழந்தையோட அளவு இன்னும், அதுக்கு தானே நீ செய்யணும். அதுல அளவுகள் அடங்கல. நீ உன்னுடைய பொருள், உன்னுடைய உறவு கூட்டம் இந்த அளவுல அடங்குறியா? இல்ல. ஊருக்கே அறிவிக்கிற, கடன் வாங்கி செய்யற, இல்லைன்னா
தேவைக்கு அதிகமான பொருளாதாரத்தை அதுல விதயம் பண்ற. அப்ப நயம்படல் இல்லை, இயல்புக்கு மாறானது இல்லவே இல்லை. இதெல்லாம் முழுக்க இயல்பானதே இல்லை, இதெல்லாம் இயல்புக்கு மாறானது. இந்த 3ம் இல்லை. அப்ப 4வது என்ன ஆயிடுச்சு? புடைத்து விடுகிறாய். ஒரு நெருக்கடி வருது, குழந்தைக்கே முடியல, அல்லது உனக்கே ஒரு பொருளாதார சிக்கல், எங்க வர சொல்ல பாப்பா. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த பாட்டு பாடினவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்றாங்க? என்ன பண்ணுவாங்க? என்ன இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உனக்கே ஒரு நெருக்கடிப்பா. பாட்டு பாடின கூட்டம் என்ன பண்ணும்? புடை. திரும்பி பார்த்தா தெரிச்சு ஓடிட்டு இருக்கோம். அப்ப போய் கேளேன், ஏதாவது எனக்கு இது வேணும்னு கேள, செய்தான்னு பார்ப்போம். இது தேவையா? அந்த பொருளாதாரத்தை சிக்கனப்படுத்தலாம்ல, வச்சிருக்கலாம்ல. அது அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யலாம்ல, உருப்படியா கடன் வாங்காம இருக்கலாம்ல. அதான் இந்த அந்த வரிசைப்படிதான். ஆக்கம் இல்லாம போனீங்கன்னா நாணம் கெட்டு போகணும், நாணம் கெட்டு போயிட்டீங்கன்னா நயம் இல்லாம போகணும், நயமும் கெட்டு போயிட்டீங்கன்னா புடையணும், புடைஞ்சனா ஒழிஞ்சு போக வேண்டியதுதான். புடைந்து ஒழிதல், அதுதான். அவ்வளவுதான், ஒண்ணும் இருக்காது, ஒத்தையா நிக்கணும். 5 என்ன? ஒரு பொருள் நோக்காமை. எதுலையுமே ஒரே ஒரு இதுக்காக தான் இதை செய்யறேன் அப்படி பார்க்காத. அதை நான் எப்படியோ செஞ்சே தீரும், அதை அடைந்தே தீருவேன் அப்படி பார்க்காத. பன்மயமா பாரு வாழ்க்கைய, பன்மயமா பாரு. ஒரு செயல்ல ஈடுபடுறியா, அதுல உனக்கான விளைவும் இருக்கும், மற்றவர்களுக்கான விளைவுகளும் இருக்கும். எல்லாருக்கும் போய் சேரட்டும், எல்லாருக்கும் போகட்டும். செய், உனக்கு வேணுங்கிறது கிடைக்குதா, அதோட நிறைவாயிடு. அது என்ன அவங்களுக்கு கிடைக்குது, அது என்ன இவங்களுக்கு கிடைக்குது, எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அல்லது நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும். நான் நினைச்சது நடத்தி காட்டலாம், நான் தான் மறுக்கலையே. நல்லா நினைச்சதெல்லாம் நடத்தலாம், ஆனா அது உனக்கு வெற்றி போல தோன்றினாலும் ஒரு பெரும் புதைகுழியை நீ வெட்டிட்டு இருக்கிற. இங்க அழகா அம்மையும் அப்பனும் வகுத்த ஒழுங்கே அதுதான். விதிமுறைகளை பற்றி கொண்டு தன்னல வெறியோடு செயல்படுபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி அவர்களை மனித கூட்டத்தில் இருந்து தனிமைப்படுத்துவதாகத்தான் இருக்கும். தனிமைப்பட்டுதான் போவாய். உறவு கூட்டத்திலேயும் தனிமைப்படணும். 3 பேர் இருந்தாங்களா, 3 பேர்ட்டையும் தனிமைப்படணும், ஒத்தையா நிக்கணும். உனக்கு நீயே தனிமைப்படுவ கடைசியில. ஏன்னா ஒரு பொருள் நோக்குதல்ன்றது அங்கதான் போய் நிக்கும். நான் நினைச்சதுதான் நடக்கணும், நான் நினைச்சதான் நீ நினைச்சது நடக்கும்போது அதுல பங்கு எடுத்துக்கிட்டவங்க கூட இருப்பாங்க. அந்த பங்கு குறையும் போது ஓடிடுவாங்க. ஏன்னா நீ தான் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறியே. நான் இப்படித்தான் வீடு கட்டுவேன், இப்படித்தான் எனக்கு வீடு வேணும். வீடு கட்டிடலாமே, ஒண்ணும் சிக்கல் இல்லையே. அந்த வீட்டுல எப்படி இருப்ப? ஒரு நெறிப்பட்ட கட்டுமானம் வேணும்னு விரும்புனீன்னா அது அமைஞ்சிரும். அதுல நீ இருக்கலாம், உன் தலைமுறை இல்ல எனக்கு இப்படித்தான் வேணும், எனக்கு அங்கதான் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட வாகனம் தான் வேணும், வேற எதுவும் ஒத்துக்க மாட்டேன். இப்படி இருந்தா வெற்றி கிடைக்கும். ஆனா நீ தனிமைப்படுவிய. நீ இதுதான் வேணும்ன்றப்ப 10 பேரை தூக்கி போடுற, அதுதான் வேணும்ன்றப்ப ஒரு 20 பேரை தூக்கி போடுற. அது புரிஞ்சுக்கணும். நீங்க கடைசியா உங்களுக்கு நீங்க மட்டும்தான் நிலைமை வந்துடும், ஒத்தையா தான் நிக்கணும். இந்த வெற்றிகள் எல்லாமே தனிமைப்படுத்தப்படுவதற்கானவை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் நோக்குபவர்கள் எல்லோருமே தனிமைப்படுத்தப்படுவாங்க. எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கட்டுங்க, அதிகாரத்தோட உச்சாணி கொம்புல இருந்தவங்களே தனிமைப்பட்டு போய் தாங்க செத்தாங்க. இது இங்க மட்டும் இல்ல, இந்த காலத்துக்கு மட்டும் இல்ல, காலத்துக்குமான ஒழுங்கு. இங்கெல்லாம் நீ ஒண்ணும் செய்ய முடியாது. நான் நினைச்சதான் நடக்கணும்னா நடக்கும், நீ நினைக்கவே நடுங்கிறது நடக்கும், ஒண்ணும் செய்ய முடியாது. ஒத்தையில நிக்கணும். கூட என்ன இருக்கும்? வெறும் புடைதான் இருக்கும். அப்போ வாழ்க்கையை பன்மயமா பார்க்கணும். நான் உணவு உண்பது எனக்காக அல்ல, என் உடலில் உள்ள பல கோடி செல்களுக்காக. இதுதான் உண்மை. நான் ஒரு செயலில் ஈடுபடுவது எனக்காக மட்டுமல்ல, நான் அறியாத இறைவனின் வலைப்பின்னலின் எல்லா உறுப்புகளுக்காகவும். இது உண்மை.
இறைவன் நம்மள ஒரு வலைப்பின்னல்ல வச்சிருக்கிறான். நான் ஒண்ணு செய்யறேன்னா அது எனக்கு இல்ல, எனக்கும். அவ்வளவுதான். இப்ப பன்மயமா இருக்கணும் வாழ்க்கை. நம்ம பலருக்கான வாழ்க்கை பற்றி வாழணும். சரி, அவ்வளவு புரிதல் வேணாம். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். உன் குடும்பத்துக்காக இரு. அதுல ஒரு பொருள் பார்க்காத. நீ நினைக்கிறதா நடக்கணும்னு நினைக்காத. பிடிவாதம் காட்டாத, இறுக்கமா இருக்காத, விருப்பத்தோட இரு. அது விருப்பம்னா இறைவன் நிறைவேற்றுவான். அளவுக்கு அடங்கி இரு, நாணத்தோட இரு, ஆக்கத்துல ஈடுபட்டுட்டே இரு. இந்த வெட்டித்தனமா நீங்க தாங்க எல்லாமே யாராவது பேசுனா தள்ளி வை, முதல்ல ஓரமா வை. இந்த புகழ்ச்சிக்கு மயங்காத, பெருமைக்கு ஆட்படாத, உன்னை நீயே பீத்திட்டே தெரியாத எப்ப பார்த்தாலும். இப்படி இருந்து பாரு, பெருமை சேர்ந்துட்டே இருக்கும். அதுதான் அழகு. நீ வேண்டான்னு சொல்ல பெருமை வந்து சேரும். நீ ஆனா வேண்டான்னு தான் சொல்லணும். தூக்கி ஓரமாய், தூக்கி ஓரமாய், ஓரமாய், ஓரமாய். வெத்த உடலோட நில்லு இறைவன்ட்ட. அவன் உனக்கு கொடுத்துட்டே இருப்பான். அப்போ உனக்கு ஒரு பொருள் நோக்குதல்னா என்னன்னே தெரியாத நிலை வந்துடும். நிறைய செயல்களில் ஈடுபடுவ, மகிழ்ச்சியா இருப்ப. உன்னுடைய செயல்களால பலருக்கு பயன் கிடைக்கும். அவர்களோட செயல்களால உனக்கு கிடைக்கும். இந்த இறைவன் வகுத்த ஒழுங்குக்கு உட்பட்டு நீ இருப்ப. வளிமண்டலத்துக்கு போயிடுவ, அந்த ஒழுங்குக்கு போயிடுவ. நீ எங்க மழையாகணுமோ அங்க மழையாவ. எந்த நெறிக்கும் நீ உட்படுவ, ஒழுங்குக்கு போயிடுவ. இதை விட என்ன வேணும் வாழ்க்கையில? இதுதான் இந்த 5 நெறி. ஆக்கங்கோடல், நாணுதல், நயம்படுதல், உடையாதிருத்தல், 5 ஒரு பொருள் நோக்காமை. இந்த 5 கடைபிடிச்சா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எந்த அச்சமும் வேண்டாம். கண்ணை மூடிட்டு நிம்மதியா வாழலாம். அதுதான் இந்த ஐநெறியோடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். நன்றிண்ணா, மிக சிறப்பான விளக்கம். இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டல். அன்றாட செயல்பாடுகள் தொடங்கி எந்த வழியில் பயணம் செய்வதுங்கிற ஒரு எருமைத்தன்மையில் இருந்தவங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டலாக இருக்குது. முதல்ல நெறினா என்ன, ஒழுங்குனா என்ன, விதினா என்னன்னு மிக சிறப்பாக ஒரு வரையறையோட சொன்னீங்க. அதுக்கடுத்தது மனிதர்கள் ஏன் வறட்சி அடைகிறாங்க, அவங்களுக்கு அது காப்பறனா ஒவ்வொரு உணர்ச்சியெல்லாம் இருக்குது, ஒவ்வாத உணர்ச்சியெல்லாம் இருக்குது, அதை அவங்க மதிக்காமல் போகிறதுனால தான் அப்படி நடக்குதுன்னு சொன்னீங்க. பிறகு மனிதர்களுக்கான ஐநெறிகளை பற்றி அழகாக சொன்னீங்க. இந்த நூல் வருங்காலத்தில் மனிதர்களை மிக சிறப்பாக வழிகாட்டுங்கிற உறுதிப்பாடு இந்த தெரியுதுங்க. இந்த உரையாடலை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக நன்றிண்ணா. நன்றி கோபு. உங்களுக்கும் இந்த உரையாடலை உள்வாங்குவோருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைய. வணக்கம்.